Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics. மற்றும் ஒரு அண்மை செய்தி. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சில கட்சிகள் தனியாக ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. இது தொடர்பான விவரங்கள் என்ன? குறிப்பா டி நகர்ல உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலையும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்து வாக்கு எண்ணிக்கை நேற்றைய தினம் முடிந்திருக்கிறது. குறிப்பாக இது ஒரு வரலாற்று நிகழ்வாக பதிவாகி இருக்கிறது. தொடங்கி 2 ஆண்டுகளே ஆன தமிழக வெற்றி கழக கட்சி ஏற்கனவே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 108 சட்டமன்ற தொகுதிகளில் தனித்து நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தற்பொழுது அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள் தேவைப்பட இருக்கக்கூடிய நிலையில் யாரிடம் இந்த ஆதரவை கேட்பார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக திமுக தரப்பிலிருந்து 59 தொகுதிகள் வென்றிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக அவர்களது கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் 5 தொகுதிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, விசிக 2, தேமுதிக 1, ஐயுஎம்எல் 2 என்று பெற்றிருக்கிறார். அதிமுகவை பொறுத்தவரை பாமக 4, பாஜக 1, அமமுக 1 என ஒட்டுமொத்தமாக 47 தொகுதிகள் வென்றிருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து எந்த கட்சிகளை ஆதரவுக்கு அழைப்பார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலை இன்றைய தினம் ஏற்கனவே திமுக கூட்டணியில் பங்கு பெற்று வெற்றி பெற்றிருக்கக்கூடிய விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவர்கள் நேரடியாக தற்பொழுது இது தொடர்பாக பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் அண்ணா அறிவாலயத்தில் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இந்த கூட்டணிக்கு பிறகாக அவர்கள் வெற்றி பெற்றது தொடர்பாக நன்றி தெரிவித்துவிட்டு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பியது கூட தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதற்கு வாய்ப்பிருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியது போது கூட இது தொடர்பாக ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு வந்தால் அது தொடர்பாக எங்களது அகில இந்திய தலைமையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுப்போம், மாநில குழு மற்றும் நிர்வாக குழு கூடி முடிவெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பேச்சுவார்த்தையானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய அலுவலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் ஆகியோர் ஒன்றிணைந்த இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடனும் கூட ஏற்கனவே தாவேக்காவிலிருந்து இந்த ஆதரவுக்கு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வரக்கூடிய நிலையில் மேலும் விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் கூட ஆதரவுக்காக அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மறைமுகமாக இது தொடர்பாக அவர்களிடம் கேட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக தகவல்கள் வரக்கூடிய நிலையிலும் கூட இது போன்ற இந்த 3 கட்சிகளும் தனியாக பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படக்கூடிய இந்த 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளை யார் ஆதரவாக கொடுக்க இருக்கிறார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. ஏற்கனவே மற்றும் ஒரு வாய்ப்பாக அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர்களும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படுவார்களா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாமகவிடம் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா என்ற கருத்தும் இருக்கிறது. அது மட்டுமின்றி அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் 3 1 பங்கு எம்எல்ஏக்களை தாவேகா தன் பக்கம் இழுத்துக் கொள்ளுமா என்ற ஒரு கேள்வியும் இருந்திருக்கக்கூடிய நிலையில் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த 3 கட்சியின் சார்ந்த முக்கிய தலைவர்கள் இது போன்று பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பது அடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து ஆதரவு மேற்கொள்ளப்பட்டு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கப்பட இருக்கிறதா என்று கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக இன்று காலைதான் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இருந்து ஆளுநருக்கு ஆட்சி அமைப்பதற்காக அந்த கடிதத்தை ஆளுநரிடம் அனுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பாக 14 நாட்கள் அவகாசமும், அதாவது அந்த தனி பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு 14 நாட்கள் அவகாசமும் கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அதற்குள்ளாக இவர்கள் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக உள்ளிட்ட கட்சிகளை ஒன்றிணைத்து ஆதரவு திரட்டி தங்களது பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியை தக்க வைத்து முதலமைச்சர் பதவியை அடைவாரா விஜய் என்ற கேள்வி இருக்கக்கூடிய நிலையில் இந்த பேச்சுவார்த்தை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதனை அடுத்து இந்த தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு ஆதரவு அளித்து ஆட்சியில் இடம்பெறுவார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே முதல் கட்டமாக விஜய் கட்சி தொடங்கும் பொழுதே எங்களுடன் கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற விஷயத்தை
தெரிவித்திருந்தார். இதே போல விடுதலை சிறுத்தைகள் தரப்பிலிருந்தும் முன்னதாகவே இது போன்ற குரல்கள் எழுந்திருந்ததை பார்க்க முடிந்தது. இந்த சூழலில் இந்த பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதற்கு பிறகாக தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து இந்த கூட்டணி, அதாவது ஆதரவுடன் இணைந்து இந்த ஆட்சி அமைக்கப்படுகிறதா என்பது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. திமுக கூட்டணி கட்சியினர் தனியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ்.